வாழ்க்கை மரபு என்பது தனித்துவமானது, மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் தமிழில் 17 சித்தர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது தவிரவும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான சித்தர்கள் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்ததாக பல்வேறு கதைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இன்றும் சித்தர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி ஒரு அருளொளி ஞான மார்க்கத்தை முன்னெடுத்து வருகின்றவரும், சிவவனம் என்கிற ஒரு தவச்சாலையை நிறுவி அங்கே தியான பயிற்சி மையங்கள் போன்றவற்றை நடத்தி வருகின்றவருமான ஆத்மநாதன் ஜி இன்றைய பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை பற்றி அறிமுகப்படுத்த முதலில் ஒன்றை குறிப்பிட வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் வழியில் வந்தவர், ராமநாதபுரத்தில் வாழ்ந்து அங்கேயே சமாதியாகி இருக்கிற தவத்திரு சித்திரமுத்து அடிகள். அவருடைய நேரடி மாணவர். மலேசியா, சிங்கப்பூர் என்று பல்வேறு இடங்களிலும் அருள்வழி மார்க்கத்தில் தியான பயிற்சிகளை நடத்தி வருகிறவர். ஒரு சின்ன ஒரு அருமை. இப்ப நீங்க சிவவனம் என்று ராமநாதபுரத்துல ஒரு செயற்பாடு செய்றீங்க இல்லையா? அது பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு மத்த விஷயங்களை பேசலாம். மீண்டும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் ஆத்மநாதன், என்னுடைய சர்க்குருநாதர் சித்திரமுத்து அடிகள், திரு சித்திரமுத்து அடிகள் ஒரு அருளொளி மார்க்கம் கண்ட அண்ணன். அவருடைய குருநாதர் ஜெகநாத முனிவர் மலேசிய திருநாட்டில் தாப்பா என்ற இடத்திலே ஜீவசமாதியிலே இருக்கக்கூடிய நிர்விகற்ப சமாதி அடைந்த ஒரு மிகப்பெரிய ஞானி. அந்த ஞான பரம்பரையில் அடியேனும் ஒருவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். இது சன்மார்க்க பாதை, சமயமும் சன்மார்க்கமும் கலந்த பாதை. ஏனென்றால் குருநாதர் வெறுமனே சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லாமல் சமய சன்மார்க்க மரபு, ஏனென்றால் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்பதால் இதை அருளொளி மார்க்கம் என்று பெயரிட்டார். சமயத்தின் உண்மைகளும் சன்மார்க்கத்தினுடைய முக்கியத்துவமும் இங்கே போதிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம வந்த வழியை விட்டுட்டு இனி நடக்க வேண்டிய வழிய சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சமயத்தை முழுமையாக புரிந்து கொண்டால்தான் சன்மார்க்கம் விளங்கும். சன்மார்க்கம் விளங்கினால்தான் வள்ளல் பெருமான் சொன்ன அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்ற அந்த வழி புரிய வரும். இதைத்தான் இங்க நாங்க பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய குருநாதர் அவருடைய வழியிலே தச தீட்சை மார்க்கம் என்று சொல்வார்கள். அந்த தச தீட்சைகள் இங்கே பயிற்சி களத்திலே பயிற்சியாக கொடுக்கப்படுகிறது. இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பணி. இப்ப முக்கியமா சொல்ல போனா, இப்ப பொதுவாக இன்று இந்த ஆத்மீகம் என்று சொல்ல பொழுது அது நினைக்கிற மட்டும் பல்வேறு விதங்களில் ஒரு பெருசாக கொஞ்சம் ஆடம்பரமா கொஞ்சம் கவர்ச்சிகரமா செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு ஒட்டுமொத்தமா இருக்குதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கு. எல்லாமே வேகமா போறபடியா நீங்கள் அந்த முதல் 30 செகண்ட்ல ஒருவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பது மாதிரி இப்போதெல்லாம் ஆத்மீகமும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இந்த நீங்கள் கூறுகிற இந்த தீட்சைகள், தச தீட்சை முறைகள், யோக வகுப்புகள் என்று கொஞ்சம் ஆழமா போறீங்க இல்லையா? ஒரு ஞானத்தை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இருக்குது. அப்ப சித்தர்கள் கிட்டத்தட்ட இப்படியான ஒரு அணுகுமுறையை பின்பற்றினாங்க நீங்க நினைக்கிறீர்களா? சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்க இருப்பாரு அப்படின்னு தெரியாது. ஒளிஞ்சிருப்பாரு, ஓரமா இருப்பாரு, தூரமா இருப்பாரு. இப்ப எல்லாருமே பிரபல்யமாக பெருசா இருந்த காலங்களும் இருக்கவில்லை, அப்படியான சூழல்களும் இருக்கவில்லை. அவர்கள் தங்களை பற்றிய மற்றவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி கவலைப்படாத மனிதர்களாக சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் எதையும் ஏட்டிலே எழுதி வைத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மெய்யாகவே நம் மீது அக்கறை இருந்ததால் தான்
அடுத்த ஒரு ஜெனரேஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த மரபு வழியாக கடத்தப்பட வேண்டிய பல விடயங்களை அவர்கள் குறிப்பாக எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விஷயத்துல கை தேர்ந்தவர்கள். இப்ப அகத்தியர் தமிழில் கை தேர்ந்தவர் மட்டும் அல்ல. அவர்தான் முதல்ல ஒரு இலக்கண நூல் எழுதினார் என்று இருக்கிறது. இப்ப அந்த இலக்கண நூல் எழுதப்பட்டது நோக்கம் என்ன? ஒரு மொழியை வளர்க்க வேண்டும். அந்த மொழியின் மூலமாக அந்த ஆழமான ஆழங்கால் பதிக்க வேண்டிய பல கருத்துக்களை உலகத்திற்கு சொன்னவர். முதலாக இன்னும் மிக தெளிவாக சொல்ல போனால் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை சொன்னவர் அகத்தியர். இன்னும் ஒருபடி மேலே போனால் தொல்காப்பியர். தொல்காப்பியர் தமிழிலே பாத்தீங்கன்னா பரிணாமம் இருக்கிறது என்பதை 3000 வருடங்களுக்கு முன்னாடியே எழுதி சொன்னார். அப்ப இவர்கள் எல்லாரும் ஒரு வழிமுறையை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த வழிமுறையில் தீட்சை மாற்றம் என்பது இருக்கிறது. அது இந்த காலத்தில் எப்படி நமக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வேணா நாம விவாதத்தை செலுத்தலாமே ஒழிய அது வெறுமனே கடந்து செல்ல வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தெரிந்து கொண்டால் அவர்கள் ஒரு மெஞ்ஞான பாதைக்கு மிக முக்கியமாக எப்படி தன்னை சீரமைப்பது. எல்லா மார்க்கமுமே பாத்தீங்கன்னா அடுத்தவர்களை சீரமைக்கிற விஷயத்தை பத்தி பேசல, தன்னை சீரமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். முதலிலே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிவதற்கு ஒரு வழி வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் சித்தர்கள் பாடுபட்டார்கள். சித்தர்கள் வெறுமனே உலகத்திற்காக மட்டும் அல்ல, தன்னை அறிதல் அதுதான் மிக முக்கியம். அதை பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க. இப்ப சித்தர்கள் என்று வருகிற பொழுது நாங்கள் உலகம் முழுக்க பார்க்கிறோம். வெவ்வேறு பெயர் வைத்து அவர்களை அழைக்கிறோம். இப்போதும் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சூஃபிகள் என்கிற ஒரு ஞான பரம்பரை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு ஒத்ததாக போதும் அந்த வரையறுக்கப்பட்ட மதம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சூஃபிகள் கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு நாடுகள் முதற்கொண்டு தமிழகம் வரையிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். இலங்கையிலே பல சித்தர்கள் வாழ்ந்த வரலாறுகள் இருக்கின்றன. நான் ஒரு முறை ஒரு ஆய்வு ஒன்று செய்த பொழுது அதிலே மட்டும் கிட்டத்தட்ட 20 பேர் பற்றிய தகவல்களை எடுத்திருந்தோம். இது போன்று இந்த 18 சித்தர்கள் என்று 18 பேரை மட்டும் குறிப்பிடுவது அல்ல இல்லையா? அது தவிர நூற்றுக்கணக்கான, சில பேர் சொல்லுகிறார்கள் லட்சக்கணக்கானோர் இருந்திருக்கிறார்கள். ஏன் இந்த 18 சித்தர்கள் என்று சொல்லி அந்த குறிப்பாக கொஞ்சம் பேரை மட்டும் சொல்வதற்கு என்ன காரணம்? அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? அல்லது அந்த 18 என்பதற்கு பின்னால் வேற எதுவும் இருக்கிறது? சித்தர்கள் என்று சொன்னால் நவகோடி சித்தர்கள் என்றுதான் நம்ம எடுத்துக்கணும். நவகோடி சித்தர்கள் இருந்தாலும் நமக்கு விடயங்களை விட்டு சென்றவர்கள், மிக பெரிய பொக்கிஷமான காய சித்தி, தேக்கத்தி, வைத்தியம், வாதம் ஒரு 18 பேரை தான் நம்மளுடைய தமிழ் உலகம் அறிந்தது. ஏன்னா நிறைய நம்மளுடைய ஏடுகள் காணாமல் போனது, பல பல போர் மற்ற விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. நமக்கு கிடைத்த நூல்களை வைத்துத்தான் அந்த ஒரு 18 பேரை மேஜரா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி நவகோடி சித்தர்கள் வாழ்ந்த நாடு இது, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு. ஏன்னா சித்தர்களுடைய பொறுத்த வரைக்கும் அழியா சித்தர்கள் என்றுதான் வள்ளல் பெருமானை குறிப்பிடுகிறார். அப்ப அழியாத தேகத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது அசுத்த மாயாகாரிகள் என்று அவர்களை குறிப்பிடு. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சேற்றில, இந்த உலக சேற்றிலே சிக்கி இருக்கிறவர்களே அந்த சேற்றிலே இறங்கி கிளீன் பண்றதுக்கு வந்தவங்க. சமய மரபுல பாத்தீங்கன்னா சரிய, கிரிய, யோகம், ஞானம். இதே போலதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு இஸ்லாத்திலையும் பாத்தீங்கன்னா சரியைங்கிற இடத்த சரியத் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே தரிக்கத் இருக்கு, ஹக்கீக்கத் இருக்கு, மரீஃபா இருக்கு. அதுவும் சரியை, கிரிய, யோகம், ஞானம்ங்கிற மாதிரியான ஒரு 4 முறையான வழிமுறைகள் இருக்கு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குமுறை, ஒரு வரிசைப்பாடு இருக்கிறது. அதே போல இங்கே சைவ சித்தாந்த மரபிலே, சைவ மரபிலே சரியை, கிரிய, யோகம், ஞானம் என்பது மிக முக்கியம். அதுல 3ஆவதாக இருக்கக்கூடிய யோக நிலை அப்படிங்கிறது தான் மிக மிக சித்தர்களால் பரிந்துரைக்கப்பட்டது.
இப்ப இது இது ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். தமிழ் அப்படின்னு வர்ற பொழுதோ, இப்ப சைவ சித்தாந்தம் ஒரு புறத்தில் இருந்தாலும், இந்த சித்தர் மரபு என்பது எப்போதும் ஒரு விதமான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். அது சவால், பிரச்சனைகள், வலிமையாக எல்லோரும் சொல்கிற ஒரு விடயத்தை சொல்லாமல், சில விடயங்களை புதிதாக சிந்திக்கிற பார்வை எல்லாம் இருக்கிறபடியினால், பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் சர்ச்சைகளுக்குள் சிக்கிய மனிதர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அவர்கள் அம் உள்ளதை உள்ளபடி சொல்கிற ஒரு தன்மை கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு சித்தர்கள் இருக்கிறார்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. இப்ப உதாரணமா, தாடி வச்சுக்கொண்டு, ஒரு விதமா உடுப்பு போட்டுக்கொண்டு, திருவண்ணாமலையில சுத்தி திரியவர்கள சித்தர்கள், அல்லது இந்த வாக்கு சொல்றவங்கள், குறி சொல்லுகின்றவர்கள், அகோரிகள் போன்ற எதையாவது உண்ணுகின்றவர்கள், எப்படியானவர்கள் சித்தர்கள் என்று சொல்கிற ஒரு பார்வை என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது பொதுவா. ஆனா இன்றைக்கு நிலைமையில சித்தர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? அது அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வர முடியுமா? அல்லது அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு வர முடியுமா? இன்றைக்கு நிலையில சித்தர்கள் இருக்கிறார்களா? உண்மைதான். ஆனால் இது சன்மார்க்க காலம். வள்ளல் பெருமான் வருகைக்கு முன்பு, வள்ளல் பெருமான் வருகைக்கு பின்பு. இப்படிதான் நம்ம வந்து சமய காலத்தை வந்து பிரித்து பார்க்கணும். சன்மார்க்கம் வெளிப்படுவதற்கு, அதாவது முழுமையாக நமக்கு தெரிவதற்கு முன்பு வரையிலும் நீங்கள் சொன்ன மாதிரியான ஆட்களை எல்லாம் உலகத்துல நம்ம பார்க்கிற பித்தர்கள், எத்தர்கள், இது மாதிரியான ஆட்களை எல்லாம் கூட இந்த உலகம் கொண்டாடி இருக்கிறது. அதிலே சித்தர்களும் மறைந்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுதான். இப்ப நம்மளுடைய மரபுல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெகநாத முனிவர் அதிலே நல்ல ஜடாமுடியோடு நிறைய உத்திராட்சங்கள் எல்லாம் போட்டு அவர் வந்து ஒரு சைவ சித்தாந்தத்திலே அவதூதர் என்ற நிலையிலே இருந்தார். ஆனால் எப்பொழுது வள்ளல் பெருமானுடைய தரிசனம் கிடைத்ததோ, அதற்கு பிறகு அவர் பாத்தீங்கன்னா மிக அருமையாக தலைமுடியெல்லாம் களைந்து ஒரு அவர் சமாதி அடையும் போது 139 வயது. சத்யானந்தா என்று சொல்லக்கூடிய சுத்த சமாஜத்தினுடைய நிறுவனர் தான் அவரை சமாதி வைத்தார். அப்பொழுது அவர் வந்து அவருடைய கோலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்டினரியா எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி மனிதராக நல்லா தலையெல்லாம் சிரைச்சிட்டு அவர் வந்து சமாதியா இருக்காரு. ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேரு, நீங்க கலியுகத்துல நிறைய பேரு தெரியுங்க. சில பேர் அருள் வாக்கு சொல்றாங்க. சில பேர் வந்து நான் தான் சாமி சிவன் சொல்றாங்க. சமீபத்துல நம்ம ஆசிரமத்துக்கு முன்பு கூட ஒருவர் வந்து நான் தான் சிவன் இருந்தாரு. அப்ப நான் சிரிச்சுட்டே கூட சொல்லியிருக்கேன், எஸ் சிவன் பிறவான் இரவான் என்று சொல்லியிருக்கிறது எங்களுடைய சமயம், நீங்கள் வந்து பிறந்திருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதாவது பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை நாம விளங்கி கொண்டோம் என்றால், அதை முழுமையாக நம்ம உள்வாங்கி கொண்டோம் என்றால், சமயம் நமக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான விடயங்களை உள்வாங்கி கொண்டோம் என்றால், இந்த மாதிரியான ஆட்கள் பின்னாடி நாம போகணும். அப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரு. இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க வந்து 5000 கொடுத்து, 1000 கொடுத்து, 50,000 கொடுத்து குருவை பெற முடியாது. சமயம் மிக தெளிவாக சொல்லுகிறது, குரு வர வேண்டும். சைவ மரபே தடுத்து ஆட்கொள்ளுதல். நீங்க எவ்வளவு குற்றங்குறைகளோடு இருந்தாலும், நீங்கள் புண்ணியம் செய்தீர்கள் என்றால் உங்களை நோக்கி குரு வருவார். அந்த குரு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழ்கிறது. பல ஆட்கள்லாம் அப்படி வந்தவர்கள் தான் இந்த மாற்றத்துக்குள்ள. அதனால ஒரு தடுத்து ஆட்கொள்ளுதல் என்ற நிலை வருவ வரைக்கும் நாம சகஜ மனிதர்கள். இந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது நம்ம கடந்துதான் போகணும். ஏன்னா நமக்கானவர் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் வரையிலும் இது வந்து நிஜம் இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது உண்மையா ஒரு 139 வயது வரைக்கும் ஜெகநாத முனிவர்கள் இருந்த அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்க. இது வந்து உண்மையில இந்த திருமூலர் கூறுகிற காயகற்பமாக இருக்கலாம். நீண்ட காலம் சித்தர்கள் காலத்தை கடந்து, வலிமையான ஆயுட்காலத்தை கடந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கான உதாரணங்களாக எல்லாம் இருக்கிறது.
இப்ப இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, நாங்க வாழ்க்கையை பிரிப்பதில்லை. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை இந்த ஹோல் என்று சொல்லுவோம். முழுமையாக பார்த்தவர்கள் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இது வேறு, அது வேறு என்று பிரித்தவர்களாக தெரியவில்லை. உதாரணமாக மருத்துவத்தை, யோகத்தை வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அநேகமானவர்கள் சைவ உணவு பாரம்பரியத்தை பின்பற்றியவர்களாக இருக்கிறார்கள். தத்துவத்தை பேசியவர்களாக இருக்க. இது பற்றி சொல்லுங்கள். அவர்கள் உண்மை வாழ்க்கையை என்ன என்ன மாதிரி பார்த்தார்கள்? மருத்துவம், தத்துவம் இதெல்லாம் சேர்த்து தானே வருகிறது இல்லையா? ஆமாம். இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுதான் இறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலையை பிணின்னு சொல்றோம். ஆனா அந்த பிணின்னு சொல்ற வார்த்தையை சித்தர்கள் வான் பிணி என்று சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த உடம்பு வந்து கர்மத்தால் எடுத்தது. அதுதான் முக்கியமான அவர்களுடைய தத்துவார்த்தமான ஒரு விஷயம். இந்த உடம்பு வந்து கர்மத்தால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மத்தால் ஆன உடம்பை சில கர்மங்களை செய்வதன் மூலமாக அதை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய மரபிலே அது காய சித்தி என்று சொல்லியிருக்கிறார். அந்த காய சித்தியை பற்றி அதிகமாக எழுதியவர் என்று பார்த்தா காகபுஜண்டர் தான் அதை அதிகமா எழுதியிருக்காரு. அவர் அந்த காய சித்தி எப்படி பண்ணுவதுங்கிறதையே வந்து ஒரு தியரியாவே கொடுத்திருக்காரு. அதே போல வைத்தியத்தை பார்த்தீங்கன்னா தேரையர் என்ற சித்தர் வந்து ஒவ்வொரு மூலிகையினுடைய குணம் என்ன அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. எந்த மூலிகையை நாம் எடுத்துக்கொள்வதா என்ன நிகழும் அப்படிங்கிறது வரைக்கும் அதுல பாடம் இருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல எல்லாம் எத்தனையோ பேரு இறந்துட்டு இருந்தாங்க, எத்தனையோ பேருக்கு சிக்கல் வந்தது. ஆனா அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இப்ப நம்ம ஆசிரமத்துல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்களுக்கு மேல தங்க வைத்திருந்தோம், தனிமைப்படுத்தி இருந்தோம். அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் சஜஸ்ட் பண்ண பொருளை தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் அது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆசிரமத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா நமக்குள்ளதான் இருக்காங்க. ஏன்னா அழியாத சித்தர்கள் என்று சொன்னா கண்டிப்பா அவர்களை உங்களால பார்க்க முடியணும். எந்த மாதிரி பாக்குறது அப்படின்னா அதற்கும் வள்ளல் பெருமான் சொல்றாரு, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தவர் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த தேக சித்தினா என்ன அப்படின்னா எக்காலத்தும் எதனாலும் தடைப்படாத அனுபவத்தை பெறுவது. அந்த அனுபவத்தை பெறுகிற நிலையை நோக்கின தவம், அதுதான் வந்து மௌன தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மௌன தொழில்னா என்ன நிறைய பேர் கேட்பாங்க. இல்ல, தியானம். எது தியானிக்கிறதுங்கிறது தான் ஒரு குருமுகமாக அறிய வேண்டும். இப்ப தவம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பாவிக்கிறீங்க. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில பொதுவா எல்லாரும் கேட்கிற விஷயம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது அன்றாட வாழ்க்கையில இது சாத்தியமாகாது. மற்றது இப்ப சில நேரம் ஒரு ஆத்மீகம் தியானம் என்று சொன்னாலே பல பேருக்கு பயம் இருக்கு. ஒரு குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஓடி போயிட போறாரு வீட்டை விட்டு. இது வீட்டுக்குள்ள சில சில படங்களை எல்லாம் கூட வீட்டுக்குள்ள வைக்க மாட்டேங்க. இதெல்லாம் வீட்டுக்கு வச்சிருந்தா குடும்ப வாழ்க்கைக்கு சரி வராது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுற ஒரு அச்சம் இருக்கிறது. இப்ப நீங்க இன்று நீங்கள் வழங்குகிற தியான பயிற்சிகளா இருக்கலாம், இருக்கக்கூடிய யோக பயிற்சிகளா இருக்கலாம். அநேக மாணவர்கள் இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அதில் வந்து ஆர்வமாக கலந்து கொண்டதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப யார் இது மாதிரியான யோக பயிற்சிகள் அல்லது இந்த ஞான மார்க்கத்தை யார் பின்பற்றலாம்? எல்லாருக்கும் சாத்தியம் தானே அது? தவம் செய்வார் தன் கருமம் செய்வார், மற்ற அவம் செய்வார் ஆசை வளையுபட். நீங்க யாரா இருக்கீங்க, யாருக்கு பிள்ளையா பிறந்திருக்கீங்க, எந்த சமூகத்துல இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, எதுவுமே உங்களுக்கு தடை இல்லை. நீங்க செய்ய வேண்டிய கருமங்களை தெளிவாக செய்து கொண்டிருந்தால் அதுதான் தவமே வெளிய. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் நான் கண்ண மூடிட்டு இருந்தேன், நான் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சுசுறுத்திகளை எல்லாம் செய்யாம நான் வந்து தனித்திருந்தேன், நான் என் மனைவியோடு ஒத்து போகல, எனக்கு அவளோட இருந்தா எனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை விட்டு தூர போயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் தவம் அல்ல. தவம் செய்வான் தன் கருமம் செய்வான்.
எனக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம். அந்த விதிக்கப்பட்டது என்றால் யாரால்? நமக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்புற ஒரு வழியில தான் நம்ம இருக்கோம். சித்தர் மரபுங்கிறது பதி பசு பாசம் என்ற மரபுலதான் வருது. அப்ப இறைவனால் விதிக்கப்பட்ட கர்மங்களை விட்டு ஓடுவது தவறு. அவைகளை எல்லாம் கடந்து செல்வதுதான் தவறு. கடந்து செல்லுவது என்று பார்த்தா அது இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லலாம். ஒரு குழந்தை தாய்ப்பால் கொடுக்குது. அந்த தாய்ப்பால் குடிக்கிற அந்த குழந்தை சலித்து இன்னைக்கு நம்ம ஒரு இளைஞர் ஆனதுக்கு அப்புறம் அது குடிப்பாரானா மாட்டாருல்ல. காரணம் என்ன? அத சலிப்பு. அந்த சலிப்ப கடந்து வரணும். அது போல ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவப்பட்டு சலித்து வருவதுதான் ஆன்மீகமே ஒழிய எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது ஆன்மீகம் அல்ல. அதனால எதையும் முழுமையாக உள்வாங்குங்கள். எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நீங்க போறீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுது, அதனுடைய முழுமை என்ன அப்படிங்கறத அறியணும். எதையும் விட்டுட்டு போறது ஆன்மீகம் அல்ல. திருப்பியும் சொல்லணும், தன்னுடைய கருமத்தை சரியாக செய்வதுதான். இதுதான் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இப்ப ஒரு கர்மம், ஒரு பணி அல்லது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யற பல விஷயங்கள்ல அதை முழுமையாக செய்தல், அதுல முழுமையாக இருந்து செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் என்கிற தியான முறைமை அல்லது தியானம்ங்கிற வார்த்தையை கூட அவங்க இப்ப பாவிக்கிறது இல்லை. மைண்ட்ஃபுல்னஸ் உலகம் முழுவதும் இன்றைக்கு பயிற்சி செய்யப்படுகிறது. அந்த மூச்சை கவனிக்கிற, மனசை கவனிக்கிற ஒரு பயிற்சி முறையாக அது இருக்கிறது. எல்லாம் இப்ப ஒரு கம்பெனிகள்ல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள், இல்லத்தரசிகள் வரையில் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுலயும் சொல்லப்படுற அந்த விஷயம் முழுமையாக நீங்க மனசுல உங்களுக்கு வரக்கூடிய ஃபீலிங்ஸ முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொண்டு முழுமையாக உங்களுடைய குழந்தையை எப்படி நீங்க கவனிக்கிறீங்களோ அப்படி உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிப்பதன் ஊடாகத்தான் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களோ அல்லது உங்களை பாதிக்கின்ற விஷயங்களை கடந்து வர முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு அநேகமான நேரங்களில் சித்திரமுத்தருடைய இந்த பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அவரு பல விஷயங்களை பார்க்க பொழுது, இப்ப நீங்க பேசுறத பார்க்கிற பொழுதும் கிட்டத்தட்ட இந்த மைண்ட்ஃபுல்னஸோட ஒத்து போகிற ஒரு தன்மை இருப்பது போன்று தெரிகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்ப சில வித்தியாசங்களை நான் உங்களுக்காக சொல்றேன். பொதுவாக வெளியில கொடுக்கப்படுற அந்த பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிக்கிற வித்தைகள் எல்லாமே உங்க நாசியில ஓடுற சுவாசத்தின் அடிப்படையில தான் அவங்க நிறைய நேரம் கொடுக்குறாங்க. இந்த நாசியில ஓடுனா என்ன சுவாசம், இந்த நாசியில ஓடுனா என்ன சுவாசம் அப்படிங்கிறதுதான் பொதுவா கொடுக்கப்பட்டது. ஆனா நாசியிலே சுவாசம் ஓடும் மனிதனுடைய பேச்சை நம்பாதேன்னு ஒரு பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப உண்மையில மூச்சு எங்க இருக்கு, எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, அப்ப எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல இருந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுதான் தியானத்தினுடைய உச்ச நிலை. இப்ப இத கவனிக்கிறதன் மூலமாக மெல்ல மெல்ல அதை நோக்கி நீங்க போறீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்டா இருந்தா கூட அதை நீங்க அறிகிறதுக்கு காலம் எடுத்துக்கொள்ளும். இப்ப அதை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் உங்ககிட்ட மிக தெளிவாக சொல்லணும்டா, மூச்சு அப்படின்னா நீங்க எதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மூக்குல ஓடிட்டு இருக்கிற மூச்சை தான் நம்பிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரே நாசின்னு பேரு வச்சுக்கிட்டாங்க. நாசினா நாசமாகிற இடம். உயிரானது நசித்து கொண்டிருக்கிற இடத்திலே நீங்கள் எப்படி உயிரை பிழைக்க வைப்பீர்கள்? அப்ப பிழைக்க வைக்க முடியாத ஒரு இடத்தை நீங்க பிடித்து தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நடக்க போற நன்மை என்ன? அப்படி யாராவது சாதிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயம் சரி. இப்ப அது ஒரு ஒரு ஆரம்ப நிலை தியானம், தாரணை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் வைங்க. ஒரு பொதுவாக மனிதர்களை மனதை அமைதிப்படுத்துவதற்கும் வாழ்க்கையில் ஒரு சாந்தத்தை கொண்டு வருவதற்குமான ஒரு ஆரம்ப கட்டமாக கூட பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்ற விஷயம் நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல, இருந்தாலும் லேசா தொட்டு பேசினா நல்லா இருக்கும். இப்ப நீங்கள் மூச்சை கவனியுங்கள் என்பது போன்று பல
இடங்களில் பல குருமார்கள் பல மரபுகளில் இது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மூச்சுத்தான் உயிர், மூச்சு என்றெல்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க இந்த 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 மூக்க கவனிக்கிறது கிடையாது அப்படிங்கிறீங்க. நீங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதை கடந்த அது எங்க உருவாகுது, உயிர் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்றா இது ஒரு ஆழமான ஒரு பார்வைக்கு. ஆனா ஒரு சாதாரணமா புரியுற அளவுக்கு மட்டும் லேசா சொல்லுவீங்க. ஏண்டா சில விஷயங்களை ரொம்ப ஆழமா போறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் பதி, பசு, பாசம். இந்த பதி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத வள்ளல் பெருமான் சொல்றாரு, சாமானிய ஜீவன் எழுதுகிறாரு. இந்த ஜீவனுடைய நிலையில சாமானிய ஜீவன் என்று சொல்றாரு. அதே பசு என்று சொன்னால் விசேஷ ஜீவன் சொல்றாரு. இப்ப இது கூட ரொம்ப ரொம்ப ஆழமான சப்ஜெக்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து நார்மலுக்கு வந்துருவோம். நீங்க சாதாரணமா சுவாசிச்சுட்டு இருக்கீங்க. சுவாசிச்சுட்டு இருக்கிற நீங்க யாரு அப்படிங்கறத கவனிக்கிறது தான் பொதுவாக கொடுக்கப்படுற பயிற்சி. அத மறக்க படிப்பதாக, மறிக்க படிப்பதாக சில மார்க்கவாதிகள் சொல்கிறார்கள். இப்ப நீங்க இத கவனிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நிலையில மூச்சு நின்று போற ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த மூச்சு நின்று போயிருக்கு, என்னோட நான் இறக்கிறேன் என்பதை அனுபவிக்கிற நான் யார் என்பதுதான் கேள்வி. அப்ப அந்த நான் யார் என்ற கேள்வி யாருக்கு பிறக்கிறதோ அவருக்கானதுதான் யோகம். இப்ப ரமணருடைய நான் யார் என்கிற அந்த கேள்வி நான் இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அளவு ஆத்மீகம் பற்றிய பிரக்தியை கொண்டவர்களுக்கு அது எந்த மொழி பேசினாலும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. பலரும் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். அந்த கேள்வி தனியாகவே பேச வேண்டியது. நினைக்கிறேன் பல்வேறு உங்களுடைய தியான பயிற்சிகள் எல்லாம் அந்த கேள்வியை அடியொற்றியே பல பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு கேள்வி, இப்ப நீங்கள் தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு கிராமிய சூழலில் அந்த தியான மையம் அங்கே நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் நடந்து வருகிற ஒரு பக்கம் பார்க்கிறோம். ஆனால் நீங்க மலேசியா, சிங்கப்பூர் என்று புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்கிற இடங்களுக்கும் போய் வருகிறீர்கள், அவர்களோடும் உறவாடுகிறீர்கள், அவர்களுக்கும் தியான பயிற்சிகள் போன்றவற்றை சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன வித்தியாசம் தமிழகத்துக்கும் இப்ப சிங்கப்பூர், மலேசியா போன்று இந்த புலம்பெயர்ந்து அல்லது நீண்ட காலமாக இங்கே வாழ்கிற மக்கள் தமிழகத்தை விட்டு வெளியில் வாழ்கிறவர்களுக்கும் நீங்கள் பார்க்கிற பொழுது வாழ்க்கை குறித்த, ஆத்மீகம் குறித்த, அவர்களுடைய தேடல் குறித்த ஆட்டிடியூட், அப்ரோச், அதுகள்ல என்ன வித்தியாசம் இருக்கு? பொதுவாக புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறவர்கள் வந்து இப்ப பக்தி நிலை அப்படிங்கிறது உச்சம் பெற்றிருக்கிறது. அதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், தன்னுடைய வேர்களை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தேடுறாங்க. கண்டிப்பா நான் வந்து மலேசியால சந்தித்த அநேக நபர்கள் வந்து கோவில் வழிபாட்டு முறைகளை பத்தி தான் அதிகமான கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போனா சில பண்பட்ட விஷயங்களாலேயோ அவங்க பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அவர்கள் வந்து ஹலோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக பொருள் அறிவுன்னு சொல்லுவோம். அருள் அறிவை தாண்டி பொருள் அறிவுல அதிகமான கான்சென்ட்ரேஷன் அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப நம்ம இதை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஏன் அப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னா, இப்ப இங்க இருந்து போகும்போது அவர்கள் பிழைப்பு தேடி போனார்கள். இப்ப பிழைப்பு தேடி போனவர்கள் வந்து வழிபாட்டு முறைகளை தூக்கி சென்றார்கள். ஆனா இல்ல, முதல்ல அவர்கள் பிழைப்பதற்காக சென்றவர்கள். சோ பிழைப்பெல்லாம் இது பண்ணி அவர்கள் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. இப்போ பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள். அப்ப பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்திருக்கிறதுனாலே அடைந்து ஒரு தேடல், அவர்களுக்கு தன்னுடைய வேர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் தான் இருக்கிறதே ஒழிய அதுக்குள்ள ஞானத்தை தேடுற விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாதான் நான் பாக்குறேன். நான் ஒரு 8 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அந்த விதத்துல பார்க்கும்போது அவர்கள் இன்னும் ஞானத்தை தேடுறாங்கிறத என்னால பெருசா பார்க்க முடியல. நான் பக்தி நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க விட அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், சில ஒழுங்குகளை கடைபிடிக்கிறார்கள். அதை தான் நான் பார்க்க முடிஞ்சது. ஆனா ஞானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆழங்கால் பதிக்க வேண்டிய விஷயம்.
வெறுமனே அவர்கள் சில கிளாஸ் எல்லாம் போறாங்க பாக்குறேன். நம்ம மலேசியன் மனிதர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உம் இந்த விபாசனா என்று சொல்லுவார்கள், அந்த பயிற்சிக்கு போறாங்க. அது புத்திஸ்ட்ல சொல்லி கொடுக்கிற புத்த மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி இருக்கு. இந்து மதத்திலிருந்து போயிருந்தாலும் கூட அது புத்த மதத்தினுடைய ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தியானம் தான், அதுல மாற்று கருத்துலாம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்க நான் சொன்ன மாதிரி அது வெறுமனே மூச்சை கவனித்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அந்த பயிற்சிகளுக்கு அடியேனும் சில நேரங்கள்ல வந்து சரி என்ன இவங்க சொல்றாங்கிறத தெரிஞ்சுட்டு போகும்போது நீங்க சொன்னீங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத சன்மார்க்கம் வேற விதமாக பார்க்கிறது. ஏன்னா மைண்ட் அப்படிங்கிறது ஆத்மாவுடைய அந்த கரணம் என்று சொல்கிறது. அந்த கரணம் என்றால் கருவி. அப்ப எது பிரதானம் என்றால் ஆத்மா பிரதானம். கருவியாகிய மனதை கொண்டு அறிவது அப்படிங்கிறது ஒரு சம் எக்ஸ்டெண்ட் தான். ஆத்மாவினுடைய அறிவை கொண்டு அறிவதுதான் ஆத்மீகம் என்று அறியப்படுகிறது. உண்மையில் ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்கம் நினைக்கிறேன். விபாஷனா பார்த்தீர்களா, இங்கே யூகே, நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க யூகே கூட சில இடங்களில் அவர்கள் நீண்ட காலமாக ஆசிரமம் அமைத்து அந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயங்கா அவர்கள் உருவாக்கிய அந்த மண்டபங்கள், தியான கூடங்கள், டெவன் இன்னும் பல பகுதிகள் இருக்கின்றன. சில நேரங்களில் 3 நாள், அதன் பிறகு 10 நாள் நீங்கள் மௌனமாக தவம் இருக்க வேண்டும். மௌனமாக 10 நாட்கள். இங்க இந்த பிரித்தானியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய இந்த பிஸியான லைஃப் ஸ்டைல்ல 10 நாளைக்கு ஒண்ணும் பேசாம இருக்கிறதுண்டா முதல் 2 நாள் மிக கஷ்டமாக இருக்கும் என்று சொல்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செய்து கொண்டிருக்காங்க. அது 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 தியானம். இதெல்லாம் வந்து நாங்கள் வாழ்கிற சூழலுக்கு ஏற்ப, அங்க இருக்கிற நிலைமைகளுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இல்லையா? அதை நீங்க தொட்டு காட்டியவைக்கு நன்றி. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் சித்தர்களுடைய மரபு என்று சொல்லி சொன்னாலும், நீங்கள் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய வாழ்வு சூழலை ஒத்துக்கொண்டதாக பல்வேறு விஷயங்களை நடைமுறையில் கொண்டு வருகிறீர்கள். இன்றைய இளைஞர்கள் உங்களோடு வருகிறார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகள், அவர்களுடைய வேகம், இவையெல்லாம் வித்தியாசப்பட்டது இல்லையா? இன்று நீங்கள் இளைஞர்களை, அல்லது நான் வயது ரீதியாக அந்த ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷனா பிரிக்க விரும்பல, ஆனா மூத்த தலைமுறைக்கும் இன்று உங்களை வரக்கூடிய இளைஞர்களுக்கும் இடையில் ஆத்மீகம் தொடர்பான அந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கு? உண்மையில் வந்து இப்போ அடுத்த தலைமுறை வந்து உண்மையில தேடல்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அது அறிவியல் சாதனங்கள் அனைத்தின் மீதும் எவ்வளவு கியூரியாசிட்டி, ஆர்வ கோளாறுல அதை பயன்படுத்தினாலும் கூட தன்னை அறியணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேகமா தான் இருக்கு. ஆனா அதற்கான வழிமுறைகள், அவர்கள் பின்பற்ற வழிமுறைகள் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுது. ஏனென்றால் நீங்க சொன்ன முதல்ல ஆரம்பத்துல சொன்னீங்க, அநேக குருமார்கள் இன்னைக்கு வந்து அந்த களத்துக்குள்ள வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அநேக குருமார்கள்ட்ட போய் இது வந்து தன்னுடைய தேடலை வந்து அடகு வச்சிடுது. இப்போ அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இப்ப நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் கூட இதுவாத்தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஆன்மீக தேடல் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சமயம் கற்பித்திருக்கிறது. சமயத்துல மிக முக்கியமான கொள்கை, பாவ புண்ணியத்தால் நம்ம பிறந்திருக்கோம். சோ புண்ணியம் செய்து பாவத்தை சமம் செய்ய வேண்டும். அப்ப சமம் செய்வதை சமயம் சொல்கிறது இருவினை ஒப்பு அப்படிங்கிறது. அதாவது மலம் பரிபாகம் அப்படிங்கிற பெரிய வார்த்தைகள்ல போட்டு காட்டுது. எப்போ அந்த தட்டு நேராகுதோ அப்போ உங்களை தடுத்து ஆட்கொள்பவன் வருவான் அப்படிங்குது. அந்த சத்தியங்களை நாங்கள் கை கழுவிட்டோம். நாங்களே தேடுறோம். எங்களுக்கோ குறை மதியோடு நாங்கள் தேடுகிறவர்கள் நிறை மதியோடு இருப்பார்களா என்றால் அது 1000ல் ஒருவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மீதி 999 பேரோட நிலை என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நாங்க சமீபத்துல பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தின் பெயரால் விலை போகிறவர்களைத்தான் அதிகம் பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இது இப்ப எல்லாம் வந்து நிலைமை வந்து அப்படித்தான் இருக்கு இல்லையா? நீங்க விளம்பர உக்திகள்,
ஆடம்பரங்கள் இவற்றினோடு வசீகரிக்கப்படுகிற பொழுதோ ஓரளவுக்கு தேடல் கொண்டவர்கள் இது பொருத்தமான இடமாக இருக்கும் என்று செல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். மறுபடியில் அதுவே ஒரு இது பற்றி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியையும் கொண்டு வந்து விடுகிறது இல்லையா? இப்ப நீங்க சித்தர்களுடைய அல்லது தமிழர்களுடைய இந்த வாழ்வியல் ஓஷோ ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லுவார். அது வாழும் கலை. அது தவிர பொது மனவள கலை என்று சொல்லி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் செய்து கொண்டிருந்தார். அப்படி பல்வேறு ஞானியர்கள் பல்வேறு விதமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப இன்றைக்கு சூழலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை தேடி வருகின்றவர்களுக்கு, ஒரு ஆத்ம தேடலோடு வருகின்றவர்களுக்கு முதலா நீங்க என்ன விஷயத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க? ஏதாவது செட்டப் ஸ்ட்ரக்சரான கோர்ஸ் முறைகள் இருக்கிறதா, அல்லது பாரம்பரியமா போன்று குரு சிஷ்ய பாணியிலே நிலைமை நடக்கிறதா? எப்படி நீங்க வந்து அணுகிறீங்க, அல்லது உங்களை எப்படி மக்கள் அணுகிறாங்க? கண்டிப்பாக அவர்கள் தேடி வருகிறார்கள் என்பது ஒரு புறம். நாம அப்படி உடனே நம்ம யாரையும் இங்க ஒரு மாணவராகத்தான் பார்க்கிறோம். யாரு வந்தாலும் ஒரு மாணவராக நம்ம பார்க்கிறோம். அப்ப மாணவருடைய தேடல் எப்படி இருக்குங்கிறதுக்கு கண்டிப்பா சில கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த கேள்விகள் கேட்பதன் மூலமாக அவர்களுடைய அந்த ஆழ் மனதினுடைய தேடல் எது சார்ந்து இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இங்கே நீங்க ஒரு பயிற்சியையே மேற்கொள்ள முடியும். ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு தெரியும், அருளொளி மார்க்கம் என்று சொன்னேன். நம்மளுடைய குருநாதர் சித்திரமுத்து அடிகள் அப்படிங்கிறவரு தன்னுடைய மார்க்கத்துக்கு அருளொளி மார்க்கம் என்று பெயரிட்டு வைத்திருக்கிறார். அவர் சில மரபுகளை எங்களுக்கு கட்டளையாக இட்டு சென்றிருக்கிறார். அந்த கட்டளைகளின்படி அதை கடைபிடிக்க முடிந்தவர்களுக்குத்தான் நம்முடைய பயிற்சியினுடைய நிலைகள். அதனாலதான் இது படிநிலையில வைத்திருக்கிறோம். இப்ப நீங்க வரும்போது எல்லாருமே தகுதியானவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்ப அவருடைய தகுதி நிலைகளுக்கு ஏற்ப இந்த பாடங்களிலே சில மாற்றங்கள் இருக்கும், அல்லது அவர்கள் கழிக்க கூடப்படுவார்கள். கழிந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணுதான் சித்த வைராக்கியம். இதை எங்களுடைய குருநாதர் சொல்லியிருப்பார். வைராக்கிய விரதம் வைத்து எம்மை தொழு அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறான் இருப்பாரு. அப்போ உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்துதான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம போக முடியும். அதனால இங்க வந்தவர்கள் அநேகம், ஆனால் பெற்றவர்கள் மிகச் சிலரே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகளை நீங்க பிடிச்சுக்கோங்க. அநேகம் பேர் வருகிறார்கள், அநேகம் பேர் தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர்களோடு பழகி பார்க்கும் பொழுது, அவர்களோட நம்ம சில கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் தேடல் இருக்கிறது. ஆனா பொருளியல் சார்ந்துதான் அது அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம அதை மிக பக்குவமான ஆத்மாக்களுக்கு மட்டுமே இந்த மார்க்கத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கோம். நீங்க சித்திரமுத்தரை பற்றி சொன்னீங்க. உண்மையில் அவருடைய மிக முக்கியமான ஒரு நூல் அருளொளி என்பது அவருடைய 12 நூல்களுடைய தொகுப்பாக அது ஒரு தொகுப்பு நூலாக வெளிவந்திருக்கிறது. கொழும்பிலே அவருடைய மாணவர் சிவகுருநாதன் அடிகள் அவர்கள் கொழும்பிலே அருளொளி மார்க்கத்தை தன்னுடைய இறுதி காலம் வரையில் பரவலாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருந்தார். எனக்கு உண்மையில் சுவாமியுடைய ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் சமாதி இருக்கிற இடத்துல ஒரு கண்ணாடி, எல்லா இடங்களிலும் நீங்க பார்த்தீர்களா, அதனால் மிகப்பெரிய குருமார்களை படங்கள் வைத்திருப்பார். இங்கே ஒரு கண்ணாடி, பெரிய ஒரு கண்ணாடி வைத்திருப்பார் இல்லையா? வெட்ட வழியாக என்னை வணங்கு என்று கூறியிருப்பார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? எங்களுடைய விளம்பரம் அல்லது எங்களுடைய முகம், எங்களுடைய அடையாளம் வெளியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தொண்டு தொட்டு இந்த நிலைமை இருக்கிறது இல்லையா? பல்வேறு சுவாமிமார்களுக்கும் சரி, அவர்களை பின்பற்றுகிறவர்களும் சரி. ஆனா அதனை கடந்து ஒருவர் தன்னுடைய படத்தை முன்னிறுத்தாமல் வெற்று கண்ணாடியை வைத்து பார்த்தால் கண்ணாடியில் யார் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் அவர்களுக்கு தெரிய போகிறார் இல்லையா? உன்னையே நீ வணங்கு என்பது போன்றதாக ஒரு கண்ணாடியை சமாதியில் வைக்கின்றது என்பது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அது அப்படி திறந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். எவ்வளவு உறுதிப்பாடு இருந்திருந்தால், எவ்வளவு துணிச்சலாக சுய அடையாளம் பற்றிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சரியானதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்திருக்கார் என்று சொல்லி சொன்னால் அது இவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு சின்ன விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்களா? அது ஒரு தன்னுடைய சமாதி, அதுதான் ஒருவருடைய கோயில் கருவறை மாதிரி பிரதானமான விஷயம். அங்க அவர் வச்சிருக்கிறது அவர் படம் இல்ல, கண்ணாடி. இப்ப நீங்க பொதுவாக கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் அங்க அந்த மூர்த்தியை பார்ப்பதற்கு முன்னால் 2 பேரை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு துவார பாலகர்கள் என்று பெயர். எல்லா கோவில்லையும் அதுல ஒரு மூர்த்தி இப்படி காட்டிட்டு இருப்பார், ஒரு மூர்த்தி இப்படி காட்டிட்டு இருப்பார். அதாவது உனக்குள்ளே எது இருக்கிறதோ அதுதான் உள்ளே
கடவுளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப இதே நிலைய நீங்க இங்க பாத்தீங்கன்னா சாமி ரொம்ப எல்லாம் போகல, ஒரு கண்ணாடி வைத்திருக்கிறார். பொதுவாக கண்ணாடியை ஒரு சாமானியன் பார்க்கிறான் என்றால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய எது பொட்டு சரியா இல்லையா, கண்ணாடி சரியா இல்லையா, தலைமுடி சரியா மாறி இருக்கமா அப்படின்னு என்ன பண்ணுவான்னா தன்னைத்தானே சரி பண்ண ஆரம்பிப்பான். அப்போ நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களைத்தான். நீங்கள் உங்களை சரி பண்ணிட்டா கடவுளை நீங்கள் காண முடியும். அதாவது அவை சொல்கிறாள், மாசற்ற கொள்கை மனதில் அடைந்தக்கால் ஈசனை காட்டும் உடம்பு என்று. எப்பொழுது உங்களுக்குள்ளே மாசற்ற கொள்கை உதயமாகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் ஈசனை பார்க்க முடியும். சாமியுடைய வார்த்தை. அந்த மண்டபத்திற்கு போவதற்கு முன்னால் புவன பீடம் என்று ஒரு பீடத்தை உருவாக்கியிருப்பார். அங்கே 2 காளைகள் மோதி கொண்டிருக்கும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த காளையில் ஒன்று தர்மம், இன்னொன்று அதர்மம். சாமிகிட்ட ஒரு இடத்துல ஒரு நேரம் கேட்டேன், இந்த 2 காளைகள் மோதி கொண்டிருக்கிறதே சாமி, இதில் எது ஜெயிக்கும் அப்படின்ட்டு. பொதுவாக சாமானியனாக நம்முடைய பார்வை என்ன எடுக்குன்னு பாத்தீங்கன்னா, தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பொதுவான ஒரு பார்வை, பொது புத்தியில இருந்து. சாமி சொல்லுவார், எதற்கு நீ தீனி போடுகிறாயோ அதுதான் ஜெயிக்கும். அப்ப அவரவருடைய மனதிற்குள்ளே நீங்கள் எதை வளர்த்துக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய கேரக்டர். அப்ப நீங்க எதை வளர்த்துக்கணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் சரி செய்யணும். அதனாலதான் சாமியுடைய முக்கியமான வார்த்தை, நீ உனக்கு நல்லவனாக ஆசைப்படு. மிக மிக தெளிவான வார்த்தை. அவர் அங்க இருக்கக்கூடிய சுவத்துல எல்லாம் தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதியிருப்பாரு. அதுல முக்கியமான வார்த்தை, நீ உனக்கு நல்லவனாக ஆசைப்படு. எப்பொழுது நாம் எங்களுக்கு நல்லவர்களாக ஆசைப்படுகிறோமோ அப்ப எங்களால கையில வச்சு நான் நல்லவன் என்று சொல்ல முடியும். எப்பொழுது நான் நல்லவன் என்று சொல்ல முடிகிறதோ அப்பொழுது எங்களுடைய ஆண்டவனை, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை ஒரு குருநாதன் கண்டிப்பாக காட்டி தருவான். அந்த குரு வருவதற்குத்தான் அங்கே அவர் ஒரு சிம்பிளாக இதை வைத்திருக்கிறார். மிக மிக முக்கியம். நீங்க எப்போ பக்குவப்பட்டுறீங்களோ அப்பொழுது குரு தரிசனம் நிகழ்ந்தே தீரும். அடியனுக்கு 21 வயசுல அந்த பாக்கியம் கிடைத்தது. மகிழ்ச்சி. உண்மையில ஒரு அழகா சில விஷயங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி. இப்ப வெள்ளரி ஓடை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ளரி ஓடை என்கிற கிராமத்தில் சிவவனம் என்கிற அந்த தபோவனம் இருக்கிறது. அங்கே சுவாமி ஆத்மநாதன் அவர்கள் பல்வேறு பயிற்சிகள் போன்றவற்றை வழங்கி வர மிக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள், ஆசிரமத்தின் ஒரு பகுதியில இருந்து அவர் பேசிக் கொண்டிருக்காரு. இப்போது அங்கே பின்னுக்கு ஆக்கள் போய் வாரதையும் விலங்குகள் நடமாட்டம் இப்படி எல்லாம் பார்க்கும். ரொம்ப இயல்பா இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கலாம். நீங்க போயிட்டு பார்க்கலாம். பல்வேறு பயிற்சிகள் எடுக்கும், கலந்துக்கலாம். இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லி, சுவாமி நாங்கள் மீண்டும் ஒரு நாளைக்கு நல்ல ஆறுதலா பல விஷயங்களை ஆழமாக பேசுவானது ஒரு அறிமுகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவை இருந்து இந்த நேரத்தில் எங்களோடு மிக தெளிவாக ஆறுதலாக பல விஷயங்களை சொன்னீர்கள். நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் இன்னொரு நாள் பேசலாம் நினைக்கிறேன். நீங்கள் இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது மாதிரியான ஒரு விஷயம் பொதுவாக பலரும் கேட்கிறீர்கள், எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை, அதுக்கு சில நேரம் கடவுளோட கோவிச்சுக்கிறது, இப்படியான மன உளைச்சல்கள் எல்லாம் பல பேருக்கு வந்து போகிறத பாக்குறோம். அப்ப நல்லவர் தர்மம் வெல்லுமா அதர்மம் வெல்லுமா என்கிற கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் மாதிரிதான் அதை பொருந்தும் நினைக்கிறேன். இது பற்றி நாங்கள் அடுத்த முறை மிக தெளிவாக உளவியல் சமூக சந்திக்கிற விஷயங்களுக்கு இந்த சித்தர்களுடைய மார்க்கத்தின் ஊடாக நடைமுறை பயிற்சிகளோடு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன அப்படி உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் பற்றி தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இன்றைய பொழுதோ எங்களோடு கலந்து கொண்டமைக்காக எங்களுடைய நண்பர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் மிக்க நன்றி சுவாமி. எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி. இந்த நேரத்துல உங்களோடு விடை பெறுகிற இந்த நேரத்திலே ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகின்றேன். எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம் என்பது யோகர் சுவாமியினுடைய, அதாவது கொழும்பிலே நல்லூர் என்ற தளத்திலே பிறந்த யோகர் சுவாமியுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி.
மிக்க நன்றி சாமி. யோகர் சுவாமியை ஞாபகப்படுத்தி போனீர்கள். சித்திரமுத்திரம் யோகர் சாமியும் சமகாலத்தில் வாழ்ந்த 2 மகா துறவிகள். யாழ்ப்பாணத்தில் யோகர் சுவாமியில் இருக்கின்ற சமகாலத்தில் சித்திரமுத்தரிகள் கொழும்புக்கு ஆமா வந்து சென்றிருக்கிறார். 2 பேரும் சமகாலத்தில் இருந்த துறவிகள். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒருவர் தெரிந்தவர்கள். இது பற்றியெல்லாம் ஈழத்து மரபு, தமிழகத்து மரபு பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம். மிக்க நன்றி சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.